குடிச்சிங்கன்னா சஹர் வரைக்கும் அப்படியே ஓடும் தெம்பு. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் திக்ர், இன்ஷா அல்லாஹ் துஆ இன்ஷா அல்லாஹ். الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، والعاقبة للمتقين، وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹினுடைய பெரும் கிருபையால் 27வது நாளினுடைய தராவி தொழுகை தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய தராவி தொழுகையை கபூல் செய்வானாக. இந்த தராவிலே நாம் ஓதிய குரான் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அந்த குரானினுடைய பரக்கத்தால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக. அல்லாஹ் நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் பூர்த்தி செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, என்ன பேசுவதென்று தெரியவில்லை. நேற்றைய தினம் ஒரு துயரமான சம்பவம் இன்னும் நம்மளுடைய மனம் ரணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு சம்பவத்தை இனி நம்முடைய ஊரிலே நடக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இது போன்ற ஒரு சம்பவம் நடப்பதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அவர்களை பாதுகாத்து அருள்வானாக. இழப்பு என்பது அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பொதுவாக 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று இருக்குது, அல்லாஹ் கொடுக்காமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒருத்தர் பிறக்கும் போதே கண் இல்லை, பிரச்சனை இல்லை. பிறக்கும் போதே கை இல்லை, பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆனால் அல்லாஹ் ஒன்று கொடுத்து விட்டு அதை எடுப்பதற்கிறதே அந்த வேதனையை மனசால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் அந்த கடைகளை இழந்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை தந்தருள்வானாக. அவர்களுக்கு சிறந்த வாழ்வாதாரத்தை கொடுத்து இன்னும் வாழ்க்கையில இதைவிட சிறப்பாக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக ஒரு சோதனை நடக்கிற போது ஒரு முஃமினுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு முஃமின் எந்த ரீதியிலே சிந்திக்க வேண்டும்? குர்ஆனிலே அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை சொல்லுகிறான். ஃபிரௌனுடைய வரலாறு, ஃபிரௌன் அழிக்கப்பட்டதனுடைய வரலாறு, நம்ரூத் அழிக்கப்பட்டதனுடைய வரலாறு, இப்படி அல்லாஹ் பல்வேறு வரலாறுகளை சொல்லுவதனுடைய காரணம் என்ன? அல்லாஹ் என்ன பயமுறுத்தணும்னு அர்த்தமா? உம்மத்தை பயமுறுத்த வேண்டும், இப்படிலாம் அழிஞ்சு போயிட்டாங்க, இப்படிலாம் மக்கள் நாசமா போயிட்டாங்க என்று சொல்லுவதற்குண்டான அர்த்தம் அல்லாஹ் பயமுறுத்த வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல. அதிலிருந்து என்ன படிப்பினை இருக்கிறது? நமக்கு என்ன எச்சரிக்கை இருக்கிறது? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, இதிலிருந்து நாம் எச்சரிக்கை பெற வேண்டிய விஷயம் என்ன? நாம் பாடம் பெற வேண்டிய விஷயம் என்ன? இதுதான் ஒரு முஃமினுடைய கண்ணோட்டமாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இதே போல ஒரு சம்பவம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்றைக்கு நாம் தர்மம் செய்கிறோம், நம்முடைய தர்ம சிந்தனை இருக்கிறது, கணக்கு பார்க்காமல் கொடுக்கக்கூடிய மக்கள் தான். ஆனா கணக்கு பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா ஜகாத் நிறைவேறும். கணக்கு பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா ஜகாத் நிறைவேறும். ஜகாத் நிறைவேறிடுச்சுன்னா உங்களுடைய பொருளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பாக இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நமக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் நிச்சயம் பாதுகாக்கக்கூடியவனா இருக்கிறான். தர்ம சிந்தனை இருக்குது, ஆனா கணக்கு போட்டு கொடுத்துருங்க, உங்க பொருளுக்கு கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கிறான். அந்த பொருளை பாதுகாக்கக்கூடியவர்கள் மலக்குமார்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, குர்ஆன்ல இதே மாதிரி ஒரு சம்பவம்
சூரத்துன் நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்கிற சூறாவை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஏறத்தாழ ஒரு 15 ஆயத்துக்களை அல்லாஹ் ஒரே ஒரு தோட்டக்காரர் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு தோட்டக்காரர், அந்த தோட்டக்காரர் குறித்து அல்லாஹ் ஏன் சொல்லணும் குர்ஆன்ல? படிப்பனு உம்மத்து கடைசி மௌத் வரைக்கும், கியாமத்து வரைக்கும் அவரை படிக்கிற போதெல்லாம் அவருக்கு அந்த சிந்தனை உண்டாகணும், அவர் அந்த சிந்தனையின்படி அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. சரி, என்ன செஞ்சார் அந்த தோட்டக்காரர்? அந்த தோட்டக்காரர் தன்னுடைய தோட்டத்தில் விளைச்சல் செய்வார். வரக்கூடிய விளைச்சல்ல 3 பங்கா பிரிச்சிருவார். ஒன்று தன்னுடைய குடும்பத்தாருக்கு, இன்னொன்று அடுத்த வருடம் அதை வைத்து விதை போட்டு விளைச்சல் செய்வதற்கு, இன்னொன்று ஏழை எளிய மக்களுக்கு. இப்படி 3 பங்கா பிரிச்சிருவார். இருக்கிற காலம் வரைக்கும் இப்படி 3 பங்கு ஏழை மக்கள் கேட்பவருக்கு இல்லைன்னு சொல்லி அவருடைய வாயிலிருந்து சொன்னது கிடையாது. யார் கேட்கிறார்களோ நான் இல்லை என்று அந்த மனிதர் இருக்கிறாரு, ஒருபோதும் சொன்னது கிடையாது. இப்படி அவர் கொடுத்துக்கிட்டே வரார். ஒரு கட்டத்தில் மௌத்தாயிறார். அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 4 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்போ தந்தை மௌத்தான பிறகு அதே போல மகன்களும் விளைச்சல் செய்கிறார்கள். விளைச்சல் இருந்து வரக்கூடிய லாபத்தை மகன்கள் யோசிக்கிறாங்க, அத்தா கொஞ்சம் விவரம் இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டாருப்பா, விவரம் இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு ஒன்னும் சேர்த்தல, அத்தா எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, அதனால நாம இன்னும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்பதாக அந்த சகோதரர்கள் மஷூரா செய்யறாங்க. ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனி நாம கொடுக்க கூடாது, அத்தா தான் நிறைய கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக, எங்க பகல்ல போனா மக்கள் விளைச்சல் செய்கிற போது எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, கையேந்திட்டா கொடுக்காம இருக்க முடியாது, அதனால பகல்ல போகாம இரவோடு இரவாக நாம போயிடலாம்னு சொல்லி அதிகாலை பொழுதுல போறாங்க. அதிகாலை பொழுது ஃபஜருடைய நேரம் போய் பார்க்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு இடி ஏற்பட்டது. இடி ஏற்பட்டு அத்தனையும் எரிந்து சாம்பலாகி போய்விட்டது, அத்தனையும் எரிந்து போச்சு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஃபஅஸ்பஹத் கஸ்ஸரீம், அவர்கள் எப்படி அந்த இடத்தை பார்த்தார்கள் என்று சொன்னால் எல்லாம் சாம்பலாக இருக்கக்கூடிய நிலையில பார்த்தார், சாம்பலாக இருக்கக்கூடிய நிலையில. அருமையானவர்களே, தர்ம சிந்தனை இருக்குது இல்லை என்பதாக சொல்லல. நாம ஜக்காத்தை சரியான முறையில் ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, வியாபார பொருள்ல ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நிச்சயமாக கியாமத் வரைக்கும் அல்லாஹ் நம்முடைய பொருட்கள்ல பாதுகாப்பு இருக்கிறது. மலக்குமார்கள் நம்முடைய பொருளை பாதுகாக்கிறாங்க, இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் கடையை இழந்திருக்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கொடுத்து இனி அவர்களுடைய வாழ்வாதாரத்திலே அவர்கள் மீண்டு வரக்கூடிய பாக்கியத்தை இந்த மக்களுக்கு தந்தருள்வானாக. அருமையானவர்களே, நம்ம எல்லாம் ஒரு உயர்தரமான ஒரு இரவிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த இரவு இருக்கிறதே இது சாதாரணமான இரவு இல்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விடவும் சிறந்த இரவு. ஒரு இரவில இபாதத்து செய்யறது இருக்கிறது 84 ஆண்டு காலம் ஒரு மனிதன் இபாதத்து செய்ததனுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். 84 ஆண்டு காலம் ஒருத்தர் உயிரோடு இருப்பாரா இல்லையான் என்கிற என்பதான உத்தரவாதம் கிடையாது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு இரவிலே நீங்க இபாதத்து செய்யறனால 84 ஆண்டு காலம் உங்களுக்கு இபாதத்து செஞ்சதனுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். ஏன் அல்லாஹ் லைலத்துல் கத்ர பெருமானாருக்கு கொடுத்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த உம்மத்தை குறித்து எல்லா நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பான். எல்லா நேரம், மௌத்துடைய நேரம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹை கைப்பற்ற வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னப்பா இவ்வளோ சிரமமா இருக்குது, ரூஹை கைப்பற்றுவதனுடைய சிரமம் இவ்வளோ சிரமமா இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய சிரமத்தையும் எனக்கு கொடுத்துருங்க, என்னுடைய உம்மத்துக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்காதன்னு கேட்டாங்க. அதனாலதான் நம்முடைய தூதர் இருக்கிறாங்களே, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இரக்கமுடையவர்களாக ரஹ்மத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க. முன் வாழ்ந்த சமூகத்திற்கு அல்லாஹ் நிறைய ஆயுட்காலங்களை கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தார்கள் 950 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. 1 ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் அல்ல, 950 வருடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார்கள் ஏறத்தாழ 600 வருடங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. ஃபிரௌன் மௌத்தாகிற போது அவனுடைய வயசு 400 என்பதாக கிதாபுகள் எழுதப்படுது. இப்படி பல ஆண்டு காலங்கள் முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த ஆயுட்காலம் இருக்கிறது ரொம்பவும் குறைந்த ஆயுட்காலம். பைன சித்தீன வஸபஈன், 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள ஆயுட்காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுறாங்க, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் குறைந்த ஆயுட்காலங்களை கொடுத்திருக்கிறானே, முன் வாழ்ந்த சமூகத்திற்கு அல்லாஹ் நிறைய ஆயுட்காலங்களை கொடுத்திருக்கிறானே, அவங்க நிறைய இபாதத்து செஞ்சு ஏன் உம்மத்தை விட எங்க முந்திர போறாங்க என்பதாக கவலைப்படுறாங்க.
அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இரவை கொடுக்கறான். பெருமானாருக்கு ஆறுதல் சொல்றான், நபியே கவலைப்படாதீங்க, இந்த ஒரு இரவிலே உங்க உம்மத்தினர்கள் ஒருத்தர் அமல் செஞ்சாங்க ஒரு இரவுலன்னு சொன்னா 84 ஆண்டு காலம் அவர்கள் இபாதத்து செஞ்சது போல கூலி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பெருமானாருக்கு நபியினுடைய கவலையின் காரணமாக அல்லாஹ் இந்த இரவை கொடுக்கிறான் என்பதாக சொன்னான். சாதாரணமான இரவு இல்லை, இந்த இரவுல பல்வேறு பரக்கத்துகள் இருக்கிறது. ஏன் லைலத்துல் கத்ர் 27 என்கிற பல கேள்விகள் எல்லாம் வரலாம். அருமையானவர்களே, உலமாக்கள் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவே நீங்க கடைசி 10ல தேடுங்க, அந்த கடைசி 10ல ஒற்றைப்படையில தேடுங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. ஆனா நிறைய சஹாபாக்கள் சொன்னாங்க லைலத்துல் கத்ருடைய இரவு அது 27 என்பதாக. அதனாலதான் இந்த 27 ஒட்டுமொத்த உலகத்திலும் இன்றைக்கு அவர்கள் இபாதத்து செய்யக்கூடிய ஒரு நாளாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. லைலத்துல் கத்ருடைய இரவு அல்லாஹ் 1000 ஆண்டுகள் மாதங்களை விடவும் ஒரு சிறந்த இரவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, சரி, ஏன் அல்லாஹ் இந்த இரவு இவ்வளவு சிறப்பிற்குரிய இரவு, இந்த இரவு ஏன் இவ்வளவு சிறப்பிற்குரிய இரவு? ரமலானுடைய மாதம் ஏன் சிறப்பிற்குரிய மாதம் என்று சொன்னால், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன், இந்த மாதத்துல குர்ஆன் அருளப்பட்ட மாதம். அதனால மற்ற மாதங்களை விடவும் ரமலான் சிறப்பிற்குரிய மாதம். ஏன் இந்த இரவு இந்த நாளுக்கு இவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த குர்ஆனே நாம இந்த இரவுல தான் இறக்கி வைத்தோம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அப்போ மாதங்கள்ல சிறந்த மாதம் ரமதானுடைய மாதம், நாட்கள்ல சிறந்த நாட்கள், அதிலும் குறிப்பாக ரமதானிலே லைலத்துல் கத்ருடைய இரவு அது குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு, அதனால சிறந்தது என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அருமையானவர்களே, இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் 2 பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கிறான். 2 பெரும் பாக்கியம், ஒன்று உலகத்திலே, இன்னொன்று மறுமையிலே. என்ன 2 பெரும் பாக்கியம்? உலகத்துல என்ன பெரும் பாக்கியம்? அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை கொடுத்திருக்கிறான். லைலத்துல் கத்ருடைய இரவை கொடுத்திருக்கிறான். மறுமையிலே என்ன பெரும் பாக்கியம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களிலே ஹவுதுல் கௌதர் தண்ணீரை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து வாங்கி குடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எந்த உம்மத்துக்கும் கொடுக்கல, அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கிறான். 2 பெரும் பாக்கியம். லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறது அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்து ஆக பெரும் பாக்கியம் என்பதாக சொன்னார். ஆக பெரும் பாக்கியம். குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆன் அருளப்பட்ட இரவு. அருமையானவர்களே, தராவியிலே 27 நாட்கள் குர்ஆன் ஓதப்பட்டது. 27 நாட்கள் குர்ஆன் ஓதணும், ஹாஃபிஸாக்கள் ஓதனார்கள். இந்த குர்ஆனை கேட்டு நம்முடைய உள்ளத்துல என்ன சிந்தனை ஏற்பட்டுச்சு? என்ன சிந்தனை? யாராவது என்னுடைய மகனையோ அல்லது என்னுடைய பேரனையோ என்னுடைய மகளையோ அல்லது என்னுடைய பேத்தியோ குர்ஆனை ஓதி ஹாஃபிஸ் ஆக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டோமா? ஹாஃபிஸ் ஆக்கணும், என்னுடைய மகனை ஹாஃபிஸ் ஆக்கிரணும், என்னுடைய மகளை ஹாஃபிஸ் ஆக்கிரணும், என்னுடைய பேத்தியை பேரனை ஹாஃபிஸ் ஆக்கிரணும் என்று யாருக்காவது சிந்தனை ஏற்பட்டுச்சா? குர்ஆனை 27 நாள் கேட்டோம். அருமையானவர்களே, என்னுடைய தந்தை இருக்கிறாங்களே, சின்ன வயசுல ஒரு 8-9 வயசு இருக்கும், பள்ளிவாசல் கூட்டு போவான் தராவியினுடைய தொழுகைக்கு. தொழுவாங்க, அந்த இமாம் அவ்வளோ அழகாக ஓதுவார். அவர் இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல, அல்லாஹ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவருடைய ஆயுளில் பரக்கத் செய்யட்டும். அவ்வளோ அழகாக ஓதுவாங்க. இப்போ 8-9 வயசு தான் எனக்கு இருக்கும். அப்போ குர்ஆனை கேட்குறேன், ரசிக்கிறேன். எனக்கு அப்போ என்ன ஓதுறாங்கன்னெலாம் தெரியாது, தஜ்வீத் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் குர்ஆனை ரசிக்கிறேன். நான் வீட்டில் வந்து என்ன செய்வேன்னு சொன்னால், ஒரு துண்டை எடுத்து நானே அப்படி தலப்பா கட்டி பார்ப்பேன். துண்டை எடுத்து தலப்பா கட்டி கண்ணாடி முன்னாடி நின்று அவர் ஓதுற ராகத்தை நான் என்னுடைய வாயில் அப்படியே உச்சரித்து பார்ப்பேன். தஜ்வீதெல்லாம் இருக்காது, ஆனால் அப்படியே உச்சரித்து பார்ப்பேன். என்னுடைய தாய் பார்ப்பாங்க, இவன் ஏதோ செய்கிறானே, என்ன செய்கிறான்னு தெரியலன்னு பார்ப்பான். அருமையானவர்களே, அன்னைக்கு சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டு தலப்பா கட்டியதின் காரணமாக இன்னைக்கு உங்களுக்கு முன்னாலே தலப்பா கட்டி பயான் பேசக்கூடிய பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். ஆசைப்படணும், ஆசைப்படணும். என்னுடைய பிள்ளை குர்ஆனை ஓதி ஹாஃபிஸ் ஆகணும்னு ஆசைப்படணும். டாக்டர் ஆக்க வேண்டாம் என்பது சொல்ல வரல, ஒரு இன்ஜினியர் ஆக்க வேண்டாம் என்று சொல்ல வரல. குர்ஆனை பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டா உலகத்தினுடைய படிப்பு அத்தனையும் ஈஸி, உலகத்தினுடைய படிப்பு அத்தனையும் லேசு. குர்ஆனுக்கு முன்னாலே உலகத்தினுடைய படிப்பு எதுவுமே இல்லை. அதனால நியத்தை வைங்க, என்னுடைய பிள்ளைகளே நான் குர்ஆனை மனனம் செய்ய வச்சு பின்னால் நான் என்ன வேணாலும் ஆக்குவேன், என்ன வேணாலும் ஆக்குவேன். அருமையானவர்களே, குர்ஆனை மனனம் செய்ய வைக்கணும், குர்ஆனை மனனம் செய்ய வைக்கணும். என்னுடைய சகோதரர் இருக்கிறாரு, அவர் நம்ம உவைஸ் தராவி தொழ வச்சாங்களா இல்லையா, அவங்களுடைய மதரசாவில் தான் ஆரம்பிச்சு அங்கே தான் தஜ்வீத் ஓதனார். அங்கே தான் ஒரு 4-5 ஜுஸு ஓதனார். கொஞ்ச நாளில் உஸ்தாத் சொல்லிட்டாங்க, எப்பா உனக்கு நினைவாற்றல் இல்லை, மெமரி பவர் இல்லை, அதனால் போயிரு அப்படின்ட்டாங்க. இப்போ வந்துட்டார், வந்து வேற ஒரு மதரசாவில் சேர்ந்தார், முயற்சி செஞ்சார்.
முயற்சி செஞ்சார். என்னுடைய தாய் தந்தைகளுடைய துவா அல்லாஹ் எப்படி உருவாக்கிட்டான் தெரியுமா? இன்னைக்கு குர்ஆனை நின்று தொலை வச்சாருன்னு சொன்னா ஸ்டேஷன்ல தான் வண்டி நிற்கும். அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்துட்டான். நிறுத்த எங்க ஓதுறாரோ வேறு எங்கேயும் நிற்காது, ஒரு சின்ன தடுமாற்றம் கூட ஏற்படாது. எங்க நிறுத்தணுமோ அங்கதான் நிறுத்துவார். அருமையானவர்களே, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இது அல்லாஹ் கொடுக்கிறான். நம்முடைய பாக்கியம் கிடையாது, ஏன் நினைவாற்றல் கிடையாது, ஏன் திறமை கிடையாது, அல்லாஹ் கொடுக்கிறான். சகோதரர்களே, அருமையானவர்களே, குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளம் இருக்கிறது, இது அரும் பெரும் பாக்கியமான உள்ளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறானா இல்லையா? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் கஷியத்தில்லாஹ். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் அந்த மலை துண்டு துண்டாக ஆகிவிடும் என்பதாக சொல்கிறான். குர்ஆனை சுமக்கக்கூடிய உள்ளம் இருக்குது, இது சாதாரணமான உள்ளம் அல்ல. குர்ஆனை பார்க்காலே சொர்க்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆனை பார்த்தா சொர்க்கம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்குறாங்க. பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணிச்சல் அதிகம். ஏற்கனவே பயானில் சொல்லியிருக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணிச்சல் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள், பல தர்க்கங்கள் செய்வார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ ஏன் தூங்குறது இல்லை, உனக்கு ஏன் யா அல்லாஹ் தூக்கமே இல்லை? அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட, மூசாவே ஒரு பாத்திரம் ஒன்று தரேன், வச்சுக்கிட்டு நில்லுங்க, பாத்திரத்தை கையில் வச்சு நில்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நிற்கிறாங்க, 2 நாள் நிற்கிறாங்க, 3 நாள் நின்றுட்டாங்க. அதுக்கு மேலே தாங்க முடியல, தூக்கம் கொஞ்சம் லேசாக அப்படி கண்ணை மூடிட்டாங்க, பாத்திரம் கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. இப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து கேட்டான், மூசாவே நீங்க ஏன் தூங்குறது இல்லைன்னு கேட்டீங்க, இப்போ உங்களுடைய தூக்கம் என்னாச்சு மூசா? பாத்திரம் என்னாச்சு? கீழே விழுந்து போட்டு உடைச்சிட்டீங்களே. இதே போலதான் ஒட்டுமொத்த உலகமும் அது என்னுடைய கண்ட்ரோல் இருக்கிறது. நான் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த உலகமும் அது உடைஞ்சு போயிடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒட்டுமொத்த உலகமும் அது இல்லாமல் போய்விடும், அதனால எனக்கு தூக்கம் இல்லை மூசா என்பதாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல சொல்லி காட்டுறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் 2வது கேள்வி கேட்குறான். அல்லாஹ் 2வது கேள்வி, கொஞ்சம் கோச்சுக்காதே அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அல்லாஹ்விடத்துல. 2வது கேள்வி, அல்லாஹ் நீ சொர்க்கத்தை படைச்சிருக்க, எதுக்கு நரகத்தை படைச்ச? உன்னுடைய ஸ்டேட்டஸுக்கு நீ நரகத்தை படைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, ஏன் நரகத்தை படைச்ச என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா, மூசாவே கொஞ்சம் விளைச்சல் செய், கோதுமை போட்டு விளைச்சல் செய். மூசா அலைஹிஸ்ஸலாம் விளைச்சல் செஞ்சாங்க, கோதுமை எல்லாத்தையும் விளைச்சல் செஞ்சு தன்னுடைய குடோன்ல அடுக்கி வச்சாங்க. இப்ப அல்லாஹ் கேட்டான், மூசாவே விளைச்சல் செஞ்சியா, கோதுமை எல்லாத்தையும் அடுக்கிட்டியா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, அடுக்கிட்டேன் அல்லாஹ். சரி, அந்த கோதுமைக்கு மேல இருக்கிறது அந்த தொலி, அது எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்னு கேட்டான். அதெல்லாம் குப்பையில போட்டேன் அல்லாஹ், அதெல்லாம் குப்பையில போட்டேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே, என்னுடைய அடியார்கள்ல சில பேர் இப்படி இருக்கிறாங்க, என்னுடைய பேச்சை கேட்கறதே இல்லை, நான் என்ன சொல்லுகிறேனோ என்ன மார்க்கத்தை கொடுக்கிறேனோ அதன்படி நடக்கிறதே இல்லை, அதனால அவர்கள் எல்லாத்தையும் நான் கழிக்கிறேன், அவர்களை நரகத்துல தூக்கி வீசுறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இன்னொரு கேள்வி, அல்லாஹ் இன்னொரு கேள்வி, அல்லாஹ் ரொம்ப கஷ்டமான கேள்வி இது, நீ கோவப்படக்கூடாது, நீ கோவப்படலைன்னா நான் கேட்கிறேன். அல்லாஹ் சொன்னா, கேளு மூசா, கேளு மூசா, உன் உள்ளத்தை நான் அறிந்தவன், கேளு, என்ன கேட்க போற கேளு. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் ஒரு நாள் நான் அல்லாஹ்வா இருந்து நீ மூசாவா இருந்தா என்ன செய்வேன்னு கேட்டான். ஒரு நாள் நான் அல்லாஹ்வா இருந்து நீ மூசாவா இருந்தா என்கிட்ட என்ன கேட்ப? இப்போ அல்லாஹ் சொன்னானா, மூசாவே உன்கிட்ட ஆரோக்கியம் கேட்பேன்னா. அருமையானவர்களே, ஆரோக்கியம் இருக்குது, இது அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹ் சொல்கிறான், நான் ஆரோக்கியத்தை கேட்பேன் என்பதா. மூசா அலைஹிஸ்ஸலாம் விடுற மாதிரி இல்லை. அல்லாஹ் கேள்விலாம் க்ளோஸ் ஆயிருச்சு, முடிஞ்சு, கேள்வி போதும். அல்லாஹ் இன்னும் ஒரே ஒரு விஷயம், எனக்கு சொர்க்கவாசிகள் யாருன்னு சொல்லிடு, ஒரே ஒரு சொர்க்கவாசியை எனக்கு காட்டிடு, அவரை வச்சு நான் அப்படியே ஏதோ ஓட்டிக்கிறேன் லைஃப்பை, ஒருத்தரை மட்டும் காட்டிடு அல்லாஹ். இப்போ அல்லாஹ் சொன்னா, மூசாவே மதியன்ல ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க மூத்தாயிட்டாங்க, அவங்க சொர்க்கவாசி, அவங்கள போய் பாருங்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை தேடி போறாங்க. அந்த பெண்ணு எங்க மூத்தாயிருக்கிறான்னு பார்த்தா ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல அந்த பெண் மூத்தாயி கிடக்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியம், என்னடா அல்லாஹ் சொர்க்கவாசின்னு சொன்னானே, இந்த பெண்மணி ஒரு குப்பை தொட்டி பக்கத்துல மூத்தாயி கிடக்கிறாளே, இவளுக்கு என்ன சிறப்பு இருக்குது, இவளுக்கு என்ன அந்தஸ்து இருக்குது, இவ அப்படி என்ன அமல் செஞ்சுட்டா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் விசாரிக்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட. அந்த மக்கள் சொன்னாங்க, இந்த பெண்மணி பெருசா எந்த இபாதத்தும் செய்யல, இவளுக்கு தௌராத் ஓத கூட தெரியாது, ஆனா தௌராத்தை திறந்து வச்சு இவ பல முறை சொல்லிக் கொண்டே இருப்பா, யா அல்லாஹ் இந்த வேதம் உண்மை, இந்த வேத சத்தியம், இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, யா அல்லாஹ் இந்த வேதத்தை நீ இறக்குன என்பதாக அந்த வேதத்தை உண்மைப்படுத்தி கொண்டே இருந்தா அல்லாஹ் சொர்க்கம் என்பதாக சொல்லிட்டான்.
அல்லாஹ் சொர்க்கம் என்பதாக சொல்லிட்டான். உலமாக்கள் இந்த சம்பவத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஒரு பெண்மணி தௌராத்தை பார்த்தனாலே, அதை உண்மைப்படுத்தினாலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான்னு சொன்னா, அல்லாஹ் வேதங்கள்ல சிறந்த வேதமான குர்ஆன் இருக்குது, இந்த குர்ஆனை பார்க்கறனாலே, இதை உண்மைப்படுத்துறனாலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க மாட்டானா என்பதாக கேட்கிறான். அருமையானவர்களே, குர்ஆன் என்பது சாதாரணமான வேதம் இல்லை. இதை கல்வில் சுமக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, இது ஆக பெரும் பாக்கியம். அதனால் நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்கணும், ஆலிமாக்கணும் என்கிற ஆசை இருக்கணும், என்கிற தேட்டம் இருக்கணும். குர்ஆனை ஓதிட்டாங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு அவர்களுக்கு எல்லாமே லேசு. உலக படிப்பை படிக்க வைக்கலாம் தாராளமாக. அருமையானவர்களே, அப்போ இந்த இரவு இருக்கிறதே, இது குர்ஆன் இறங்கி இரவு. குர்ஆன் இறங்கி இரவு. குர்ஆன் இருக்கிறதே, அல்லாஹ் இந்த குர்ஆனை குறித்து சொல்லுகிற போது ஹுதல் லின்னாஸ், குர்ஆன்ல தான் மக்களுக்கு ஹிதாயத் இருக்கிறது. குர்ஆனை விட்டுட்டு நீங்க ஹிதாயத்தை வெளியே போய் தேட முடியாது. குர்ஆன் தான் உம்மத்திற்கான கைடு என்பதாக உலமாக்கள் சொன்னாங்க. இந்த உம்மத்திற்கான வழிகாட்டி குர்ஆன். அருமையானவர்களே, ஒரு பையன் இருக்கிறான், ஸ்கூல் படிக்கிற பையன். இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் நல்லா படிச்சுட்டான் பரீட்சைக்கு, இன்னொருத்தன் படிக்கவே இல்லை. என்னடா படிக்கலை? அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் சார், என்ன யார் எக்ஸாம் ஹாலில் வராங்களோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன செய்யறோம், 2 பேரும் போயிட்டாங்க எக்ஸாம் ஹாலுக்கு. ஒருத்தன் நல்ல பரீட்சை எழுதிட்டான், கேள்வியெல்லாம் ஈஸியாக வந்துடுச்சு, நல்லா எழுதிட்டான். இன்னொருத்தன் முழிக்கிறான். சார் வந்து கேட்டார், சார் எதுவும் தெரியல சார். ஏண்டா தெரியல? படிக்கல சார். ஏண்டா படிக்கல? இல்லை சார் படிக்கல சார். அருமையானவர்களே, அது போலதான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆனே நீங்க அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதன்படி அமல் செஞ்சிட்டீங்க, அதன்படி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். குர்ஆனை படிக்கல, குர்ஆனை அமல் செய்யல, குர்ஆனுடைய வாழ்க்கை இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையே, மறுமை வாழ்க்கையே அல்லாஹ் தஆலா நரகத்தில் தூக்கி போடுவான் என்பதாக சொன்னான். நரகத்தில் தூக்கி போடுவான். எந்த விதமான சந்தேகமும் இல்லாம அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அது மோசமான வாழ்க்கையாக இருக்கிறது, மோசமான வாழ்க்கையா மாறிடும். அல்லாஹ் நமக்கு ஒரு வழிகாட்டியை கொடுத்திருக்கிறான், குர்ஆன். இது ஹிதாயத், இது ஹுதல் லில் முத்தகீன், ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு இதுல தான் ஹிதாயத் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அருமையானவர்களே, குர்ஆன் முடித்த இந்த இரவுல குர்ஆனை குறித்து சிந்திக்கணும். குர்ஆனுடைய வாழ்க்கை இடத்துல இருக்குதா? குர்ஆனுடைய வாழ்க்கை, குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானாருடைய அன்பிற்குரிய மனைவி, பாசத்திற்குரிய மனைவி, அந்த மனைவி இடத்திலே பெருமானாருடைய வஃபாத்திற்கு பிறகு ஒரு சஹாபி வந்து கேட்டார், அன்னை ஆயிஷா அவர்களே, என்னுடைய தாய் அவர்களே, பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நபியினுடைய குணம் எப்படி இருந்தது? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன், பெருமானாருடைய வாழ்க்கை, பெருமானாருடைய குணம் அவர்கள் முழுக்க குர்ஆனாக இருந்ததுன்னு சொன்னாங்க. முழுக்க குர்ஆனாக, குர்ஆனுடைய வாழ்க்கை, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற வாழ்க்கையை ஒருத்தர் வாழ்ந்துட்டார், அல்லாஹ் பெரிய வெற்றியை கொடுத்துருவான். குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய வாழ்க்கையை வாழலே அல்லாஹ் மிகப்பெரிய சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய பயம், அல்லாஹ்வினுடைய அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மனிதன் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும் என்பதாக சொன்னார். பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும். 2வது, குர்ஆன்ல என்னங்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஹராம் ஹலாலினுடைய பேணுதலான வாழ்க்கை. இன்னைக்கு எத்தனை பேர் ஹராம் ஹலால்? என்னங்க ஹசரத், அதெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாக ஒட்டகத்தினுடைய காலம், அன்னைக்கு ஹராம் ஹலால் பார்த்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஹராம் ஹலால்லாம் பார்த்து வாழ முடியாதுங்க ஹசரத். இன்னைக்கு வாழ முடியாது, எல்லாத்திலையும் ஹராம் கலந்துருச்சுங்க ஹசரத், ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள். அருமையானவர்களே, ஹராம் ஹலாலுடைய பேணுதல் இல்லை. அல்லாஹ் தஆலா 40 நாட்களுடைய இபாதத் வீணா போச்சு. 40 நாட்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. யோசிச்சு பாருங்க, நாம செய்யறது ஏதோ ஹைக்கி நெய்கி, ஏதோ நம்மளால முடிஞ்ச அமல்கள் செய்யறோம். ஆனா ஹராம சாப்பிட்டுட்டா 40 நாட்களுடைய துஆ கபூலாக்கப்படுறது இல்லையே, 40 நாட்களுடைய இபாதத் கபூலாக்கப்படுறது இல்லை. அப்புறம் என்னங்க புலம்பி, நான் எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே, எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி அல்லாஹ் கொடுப்பான்? எப்படி உங்களுடைய துஆ ஏற்கப்படும்? நீ உடுத்துகிற உடை ஹராம், நீ உண்ணுகிற சாப்பாடு ஹராம், நீ குடிக்கக்கூடிய பானம் ஹராம், இப்படி எல்லாம் ஹராமா இருக்கு, உன்னுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அருமையானவர்களே, இப்போ ஹராம சாப்பிட்டு ஒண்ணுமே இல்லை, பேணுதல் இல்லாத வாழ்க்கை, அது மோசமான வாழ்க்கை. ஹராம் ஹலாலுடைய பேணுதல் வரணும்னு சொன்னாங்க. ஹராம் ஹலாலுடைய பேணுதல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க, யார் தன்னுடைய வயிற்றுல ஹராம எல்லாத்தையும் போடுறாரோ, ஹராம பொருட்படுத்தாம வயிற்றுல போட்டு கொண்டிருக்கிறாரோ, அல்லாஹ் தஆலா அவரை நரகத்தில் போடுவதற்கு பொருட்படுத்துறது இல்லைன்னு சொன்னாங்க. நரகத்துல தூக்கி வீசுறதுக்கு பொருட்படுத்துறது இல்லை. இந்த நரகம் அந்த நரகம் எல்லாம் இல்லை, அல்லாஹ் எல்லாத்திலையும் தூக்கி வீசுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அதனால் ஹராமுடைய விஷயங்கள்ல ரொம்ப பேணுதல் தேவை.
ரொம்ப பேணுதல் தேவை. ஒரு கவலம் வாய்க்குள்ள போறது இருக்கிறது. அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவங்க தன்னுடைய தாயிடத்திலே விபச்சாரம் செய்வதை போல என்பதாக சொன்னாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! இதை விட பெரிய வார்த்தை என்னங்க சொல்றதுக்கு? இதை விட பெரிய வார்த்தை விபச்சாரம் செய்வதற்கு போல சமம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அருமையானவர்களே, ஹராம் ஹலாலுடைய பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில வரும். சஹாபாக்கள் ஒரு கவலம் ₹1 கிடைத்தாலும் இது ஹலாலா ஹராமா என்று யோசிப்பார்கள். ஒரு சஹாபிக்கு பெரிய தேவை இருந்துச்சு, பெரிய தேவை. அந்த சஹாபி ஒரு நாள் என்ன செய்யறார்? சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி போறார். இப்போ என்ன ஆச்சு? ஒரு எலி இருக்குது, எலி புத்துல இருந்து ஒரு தங்கத்தை எடுத்துட்டு வந்து வெளியே போட்டுச்சு. இந்த சஹாபி பார்க்கிறார், போனது சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி தங்கத்தை எடுத்தார். எடுத்துட்டு பெருமான இடத்துல வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு தேவை இருக்குது, அல்லாஹ் எனக்கு இந்த ஒரு தங்கம் கிடைச்சது கீழே, இந்த தங்கம் எனக்கு ஹலாலா என்பதாக அந்த சஹாபி பெருமானத்துல கேட்கிறான். அருமையானவர்களே, ஒரு காசு வந்துருச்சுன்னு சொல்லி அது பயன்படுத்தல, இது ஹராமா ஹலாலான்னு கவனிக்கிறான். இது ஹராமா ஹலாலா? ஏன் என்னுடைய வயிற்றுக்குள்ளே ஒரு ஹராம் போச்சுன்னு சொன்னா என்னுடைய துவா கேட்டுக்கொள்ளப்படாது, என்னுடைய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக சொல்லி காட்டினான். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு மர்கதஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் வந்து கேட்டார், எனக்கு ஹராமான சிந்தனை தாங்க வருதுங்க ஹஸ்ரத், எனக்கு ஹராமான சிந்தனை, ஒரே ஹராத்தான சிந்தனை, எல்லாம் தப்பு தப்பா தோணுது, என்ன செய்யறது? பாவ சிந்தனையா ஏற்படுது. முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு மர்கதஹு அவங்க சொன்னாங்க, உன்னுடைய வயிற்றுக்குள்ள போறது ஹராம்னு சொன்னாங்க. உன்னுடைய வயிற்றுக்குள்ள போறது உணவு இருக்குது, அது ஹராம். ஹராம சாப்பிட்றனால உனக்கு ஹராத்தினுடைய சிந்தனை வருது, நீ ஹலால சாப்பிடு, உனக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சிந்தனை வரும். அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்லி காட்டுறான், குலு மின த்வய்யிபாத்தி வ அமலு சாலிஹா, நல்ல உணவை சாப்பிடுங்க, அமல் செய்யுங்க. அல்லாஹ் ரெண்டையும் ஏன் இணைக்கிறான்? ரெண்டையும் ஏன் முடிச்சு போடுறான்? நல்லதை சாப்பிடுங்க, நல்ல அமல் செய்யுங்க. அல்லாஹ் சொன்னா, உலமாக்கள் சொல்றாங்க, ஏன் அல்லாஹ் ரெண்டுத்தையும் சேர்க்கிறான்னு சொன்னா, நீ நல்ல உணவு சாப்பிட்ட, ஹலாலான உணவை சாப்பிட்ட அப்படின்னு சொன்னா உன்கிட்ட நல்ல அமல் இருக்கும். நீ ஹராமான உணவை சாப்பிட்டன்னு சொன்னா உன்கிட்ட ஹராமான செயல் தான் இருக்கும். இதான் சொன்னாங்க முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உங்க நீ சாப்பிட்றது ஹராம், அதனால நீ செய்யக்கூடிய உனக்கு ஏற்படக்கூடிய சிந்தனை அது அத்தனையும் ஹராமா இருக்குது என்பதாக சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, ஹராம் ஹலாலுடைய பேணுதல் இருக்குது, ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில ரொம்ப தேவை. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா? இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை என்கிட்ட இருக்குதா? ஒவ்வொருத்தரும் அவர்களை கேள்வி கேட்டுக்கொண்டா போதுமானது. ஹாசிபு கபுல அன் துஹாசிபு, உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் கேட்பதற்கு முன்பாக. நாளைக்கு அல்லாஹ் கேட்டுட்டான், அல்லாஹ் பிடிச்சிட்டான், ஒன்றும் செய்ய முடியாது. கால் இருக்குது, ஒரு இடத்துல இருந்து முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் தப்ப முடியாது. அருமையானவர்களே, அல்லாஹினுடைய புடியை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் மறுமையினுடைய கேள்வி கணக்கை லேசாக்கி தருவானாக. ஹராம் ஹலால்ல இருந்து அல்லாஹ் தஆலா பேணுதலை தருவானாக. அருமையானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப பசியோடு இருக்கிறாங்க, பல நாட்களாக பட்னியா இருக்கிறாங்க. அதில் நான் அவங்க ரொம்ப பட்னியா இருக்கிறீங்க, ஏதாவது போய் வியாபாரம் செஞ்சுட்டு வரேன். போனாங்க வியாபாரத்துக்கு, ஒரு 6 தீனாரை கொண்டு வந்தாங்க. 6 தீனாரை கொண்டு வந்தாங்க. வரக்கூடிய வழியிலே ஒருத்தர் யாசகர் கேட்கிறார், நீங்க அஹ்லே பைத்தா இருக்கிறீங்க, நீங்க பெருமானாருடைய குடும்பத்தார்களா இருக்கிறீங்க, பெருமானாருடைய மருமனா இருக்கிறீங்க, எனக்கு தேவை இருக்குது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களே. அருமையானவர்களே, பெருமானாருடைய குடும்பத்தார்கள் தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, என்னுடைய சகோதரர்களுக்கு வேணும், அடுத்தவர்களுக்கு வேணும் அப்படின்னு அவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த 6 தீனாரையும் தன்னுக்கு கேட்ட யாசகரிடத்துல கொடுத்துட்டாங்க. இப்போ மனைவி யோசிச்சு கொண்டே வராங்க. என் மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன் தெரியல, யோசித்து கொண்டே வராங்க. வழியில ஒரு அழகான மனிதர், ஒரு செவத்த மனிதர், ஒரு ஒட்டகத்தை வச்சு நின்றுகிட்டு இருக்கிறார். அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டாங்க. இவங்க அலியர் அவங்க பார்க்க, அப்படின்னு அவர்கள் இவர்களை பார்க்க, 2 பேரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்ன என்பதாக கேட்கிறாங்க. இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. இந்த ஒட்டகத்தை வாங்கிக்கிறீங்களா? சொன்னாங்க, என்கிட்ட காசு எதுவும் இல்லை. காசு பரவாயில்ல, இந்த ஒட்டகத்தை பிடிங்க, எப்போ காசு வருதோ இந்த ஒட்டகத்துக்கு எனக்கு காசு கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அப்படின்னு அவர்கள் ஒட்டகத்தை வாங்கி கொண்டு போறாங்க. போற வழியிலே இன்னொரு அழகான மனிதர் வராரு. இவ்வளவு அழகான ஒட்டமா இருக்குது, எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. எனக்கு கொடுத்துருங்க. எவ்வளவு கொடுப்பீங்க? எனக்கு 160 தீனாருக்கு இந்த ஒட்டகத்தை கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், 160 தீனார் கொடுத்துட்டாங்க. மிச்சம் 160 தீனாரை கொடுத்து அந்த ஒட்டகத்தை அவருக்கு வித்துட்டாங்க. முன்னால் ஒருத்தவர் ஒட்டகத்தை வித்தாரா இல்லையா? 60 தீனாரை பார்த்து, என்னங்க இவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்துட்டீங்க என்பதாக கேட்கல. மாறாக, நான் கொடுத்த பொருள் இருக்குது, துணி இருக்குது, இது இவ்வளவு விலைக்கு போகாதுங்களே, 60 தீனார் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களே, இது எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. எங்கிருந்து வந்துச்சு? வாங்க 2 பேரும் பெருமான இடத்துல போலாம்.
ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எல்லா சம்பவமும் அலின் அவர்கள் எல்லா சம்பவத்தையும் சொன்னாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட இல்லை இது ஹராமா ஹலாலான்னு தெரியாம என்னுடைய தந்தை சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. சரி வாங்க பெருமான இடத்துல போகலாம். 2 பேரும் போனாங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க. அடில் அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்களா? அடில் அவர்கள் பெருமானாருடைய மருமகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்த மனிதர் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் கணவனாக்கி வச்சிருக்கிறான். அவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்களா? எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. கேட்டுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மகளை கொடுத்திருக்கிறான். ஹராம் ஹலாலினுடைய பேணுதல் பார்க்கக்கூடிய ஒரு மகள். அருமையானவர்களே, சொர்க்கத்தினுடைய தலைவினா சும்மாவா? சொர்க்கத்தினுடைய தலைவினா சும்மாவா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, குழந்தைகளுக்கும் ஒண்ணுமே இல்லை, பசியில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்த 60 தீனார் இது ஹராமா ஹலாலான்னு பார்த்தான். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கை இதுதான் குர்ஆனினுடைய வாழ்க்கை. குர்ஆன்ல சொல்லப்படுகிற வாழ்க்கைன்னு சொன்னா அது இதுதான். ஹராம் ஹலாலினுடைய பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். குர்ஆன் சொல்லுகிற 3வது விஷயம் அடுத்தவர்களை மன்னித்து வாழக்கூடிய தன்மை, உறவுகளை அரவணைத்து வாழக்கூடிய தன்மை, மன்னிக்கிற தன்மை. இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள்கிட்ட அறவே இல்லாம போச்சு. குறிப்பாக நம்மிடத்துல உம்மத்துல மன்னிக்கிற தன்மை. யார் மன்னிப்பார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்னான். மன்னிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் மன்னிக்கிறான். பொதுவாக ஒரே ஒரு நியதி எங்களுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, அல்லாஹ் நம்ம கிட்ட மறுமையில் எப்படி நடந்துக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் நாம் எப்படி மனிதர்கள்ட்ட நடந்துக்கிறோங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் எப்படி மனிதர்கள்ட்ட நடந்துக்கிறோம். தொழிலாளி தன்னுடைய முதலாளி தன்னுடைய தொழிலாளிகிட்ட நளினமா நடந்துக்கிட்டாருன்னா அல்லாஹ் மறுமையில இவரிடத்துல நளினமா நடந்துக்கிறான். ஒரு கடன் வாங்கிய மனிதரே கடன் கொடுக்க முடியல, அவர் சிரமப்படுறார், அந்த கடனை மன்னிச்சு விட்டாருன்னு சொன்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமையிலே இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு விட்டுறான். ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டார், அவர் பாவம் செஞ்சது இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் அவருடைய குறையை மறைக்கிறார் அப்படின்னு சொன்னா நாளை மறுமையிலே அல்லாஹ் இவருடைய பாவத்தை அல்லாஹ் மறைப்பான் என்பதாக சொன்னார். இப்போ உலகத்திலே நாம சக மனிதர்களோடு எப்படி நடந்துக்கிறோமோ அது போலதான் அல்லாஹ் நாளை நம்மிடத்தில் நடந்துக்குவான் என்பதாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, மன்னிக்கிற தன்மை இது அல்லாஹ்வினுடைய தன்மை. மன்னிக்கிற குணம் அல்லாஹ்வினுடைய குணம். இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனை யாருங்க, சகோதரர்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை. அண்ணன் தான் செஞ்சுட்டார், தம்பி தான் செஞ்சுட்டார், மன்னிச்சிடலாம். ஆனா ஈகோ பார்க்கறனாலே பல நாட்களாக பேசாம வாழ்க்கை கழியுது. பேசாதனால என்னங்க ஆக போகுது? என்ன ஆக போகுது? உறவை முறித்து வாழ்றனாலே உங்களுடைய எந்த இபாதத்தும் கபூலாக்கப்படுறதில்லை. இந்த போல இரவு 1000 லைலத்துல் கத்ர் அடைஞ்சாலும் உங்களுடைய இபாதத் ஏற்கப்படுறதில்லை. ஒரு லைலத்துல் கத்ர் இல்லை, 1000 லைலத்துல் கத்ர் நீங்க அடைஞ்சிட்டீங்க, உங்களுடைய இபாதத் ஏற்கப்படுறதில்லை. உறவு முறித்தவருடைய இபாதத். அருமையானவர்களே, அதனால மன்னிக்கிற தன்மை நம்மிடத்துல வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்டுட்டான். இப்போ வெற்றி கொண்ட பிறகு காபத்துல்லாஹ்வுடைய சாவி வாங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் பின் தல்ஹாட்ட அந்த சாவி இருக்குது. அவர் இஸ்லாத்தை ஏற்கல. அடிதான்கள்கிட்ட சொன்னாங்க, அலியே உஸ்மான் பின் தல்ஹாட்ட போய் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை வாங்கிட்டு வாங்க. அடிதானும் போனாங்க. உஸ்மான் பின் தல்ஹாட்ட சொன்னாங்க, உஸ்மான் பின் தல்ஹா, நாங்க மட்டா வெற்றி கொண்டுட்டோம், நீங்க சாவி எங்கிட்ட கொடுங்க. உஸ்மான் பின் தல்ஹா கொடுக்க முடியாதுன்னு மறுக்கிறார். கொடுக்க முடியாது சொன்னாங்க. நீ கொடுக்கறியா இல்லை என் வாளை எடுக்கட்டான்னு கேட்டா. கொடுக்கறியா, சாவி கொடுக்கறியா இல்லை என் வாளை எடுக்கட்டா? உஸ்மான் பின் தல்ஹா இல்ல, கொடுக்க முடியாது. அடில் அவர்கள் கையில வைத்திருந்த சாவியே உஸ்மான் பின் தல்ஹாட்ட இருந்து புடுங்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல ஓடி வந்துட்டான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், உஸ்மான் பின் தல்ஹா சாவியே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நாம வக்கா வெற்றி கொண்டுட்டோம்னு சொன்னோம், ஆனா அவர் கேட்கவே இல்லை, அவருடைய கையில இருந்து நான் சாவியை புடுங்கிட்டு வந்துட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சந்தோஷமா சொல்றாரு. இப்போ பெரும் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, பக்கத்தில் உமர்லானு இருக்கிறாங்க, அபூபக்கர் சித்திக்லானு இருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் பார்க்குறாங்க. எல்லா சஹாபாக்கள் இந்த சாவியே யார்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்க போறாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காபத்துல்லாவை திறந்து அதில் உள்ள எல்லா சிலைகளையும் எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கீழே போட்டு உடைக்கிறாங்க. எல்லாம் சுத்தம் செஞ்ச பிறகு உஸ்மான் பின் தல்ஹாவை கூப்பிட்டாங்க. உஸ்மான் பின் தல்ஹா அவர்களே, இங்க வாங்க, என் பக்கத்துல உட்காருங்க, இந்த சாவியை பிடிங்க, கியாமத் வரைக்கும் இந்த சாவி உங்களுடைய சந்ததிகள் கையில தான் இருக்கணும்னு கொடுத்தாங்க. அருமையானவர்களே, இந்த மன்னிக்கிற தன்மை எவ்வளவு சிரமப்படுத்தி இருப்பாங்க. மக்கா காபிர்கள் பெருமானாருக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்திருப்பாங்க. அன்றைக்கு சொன்னும் பத்ருடைய சஹாபாக்கள் அன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக உடலே அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகுவாங்க, கழுத்துல ஒட்டகத்தினுடைய கழிவை கொண்டு வந்து போடுவாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்க, கழுத்துல துண்டை போட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தை நெரிப்பாங்க. இவ்வளவு சிரமம் கொடுத்த மக்களே அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சாங்க. உஸ்மான் பின் தல்ஹாட்ட அந்த சாவியை கொடுத்தாங்க. இன்னைக்கு வரை சாவியை வாங்க முடியாது. உஸ்மான் பின் தல்ஹா அவர்களுடைய சந்ததிகள் அந்த சாவியை மக்கா அந்த காபத்துல்லாவை திறந்தாதான் எத்தனை பெரிய அரசரா இருந்தாலும் அதுக்குள்ள போயிட்டு வர முடியும். அருமையானவர்களே, உஸ்மான் பின் தல்ஹா அவர்களிடத்துல கொடுத்தாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மன்னிக்கிற தன்மை, இது குர்ஆன் சொல்லுகிற தன்மை, இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை நம்ம இடத்துல வரும். கடைசியாக அருமையானவர்களே, குர்ஆன் சொல்லுகிற ஈமானினுடைய உறுதி நம்ம இடத்துல வரும். ஈமானுடைய உறுதி, இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மேல நமக்கு நம்பிக்கை இல்லைங்க. தொழுதா அல்லாஹ் பரக்கத்து செய்வான்னு சொல்றான், ஒருத்தர் ஏன் தொழ மாட்டார்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதியின் மேல நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்யறான்னு சொல்றான், உங்களுடைய ரிஸ்க் விஸ்திரமாக்கப்படுது. அருமையானவர்களே, ஒரு கோழி இருக்குது, பயப்படுறாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா சொன்னா மூசா அவர்களுடைய தாயாருக்கு, கவலைப்படாதீங்க, உங்க குழந்தையே ஒரு பெட்டியில போட்டு நைல் நதியில போடுங்க, நைல் நதியில போடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு உறுதி இருந்துச்சு, என் குழந்தையை அல்லாஹ் காப்பாத்துவான்னு சொல்லி, என் குழந்தையை அல்லாஹ் காப்பாத்துவான். எங்க யாராவது தண்ணியில போடுவாங்களா? அல்லாஹ் சொல்றான் தண்ணியில போடுங்க. யாராவது தண்ணியில போடுவாங்களா? குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு தண்ணியில போட்டாங்க. அல்லாஹ் அந்த குழந்தைய எவன் குழந்தைகளை கொண்டு இருந்தானோ அவனுடைய வீட்டிலே வச்சு வளர்த்தான். இதுதான் அல்லாஹ்வினுடைய வாக்குறுதியின் மேல உள்ள நம்பிக்கை. அருமையானவர்களே, இந்த வாக்குறுதியின் மேல உள்ள நம்பிக்கை இது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை நம்முடைய வரும். அருமையானவர்களே, திருக்குர்ஆன் அருளிய ஒரு இரவாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் குர்ஆனை குறித்து சிந்திக்க வேண்டும். குர்ஆனினுடைய வாழ்க்கை நம்ம இடத்துல வரணும். என்ன வாழ்க்கை வந்திருக்கிறது என்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் குர்ஆனினுடைய வாழ்க்கையோடு வாழ்ந்து மௌத்தாக்கூடிய நசீபை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.